இவருடைய கதைகள் எப்படி சிம்பிள் எளிய மனிதர்களை பத்தி தான் இருக்கும். லாரி டிரைவர் பத்தி எழுதுவாரு. ரொம்ப பக்கத்துல இருக்க அப்பார்ட்மெண்ட் இந்த லைட் எரியதை பத்தி ஒண்ணு எழுதுறாங்க கதையில. இவரு ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்க சின்ன அப்பார்ட்மெண்ட், பெரிய அப்பார்ட்மெண்ட். அப்பார்ட்மெண்ட்டுக்கு இடைவெளியே இல்ல. எல்லாமே அஞ்சடியா. அங்க இருக்கிற அப்பார்ட்மெண்ட் இவர் ரூமுக்கு நேரா லைட் அடிக்குது. இதை போய் அவங்ககிட்ட சொல்ல முடியல. இந்த மாதிரி ஒரு கதை எழுதியிருக்காரு. ஒரு லாரி ஓனர், லாரி டிரைவர்களை பத்தி எழுதியிருப்பாரு. தன்னுடைய அத்தை பத்தி எழுதியிருக்காரு. சின்ன சின்ன எளிய மனிதர்கள் கதை நிறைய எழுதியிருக்காரு. நான் படிச்சது 2 3 கதை தான். இது தேங்க்ஸ் சார். நன்றி. கதைன்னு சொல்றதை விட ஒரு சின்ன தவறு. சம்பவம், அந்த சம்பவம். சம்பவம் வந்து அந்த சம்பவத்துல இருக்கிற செய்தியே நம்ம மக்களுக்கு கடத்துறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கதைகளா எழுதியிருக்காங்க. கட்டுரைன்னு எடுத்துக்கலாம். இது கட்டுரை மாதிரி தான் இருக்குது. ஒரு சின்ன செய்தி, அதாவது எப்போ அந்த சின்ன அது எப்போ செய்தியா எப்போ எழுதானே இருந்தாலும் தெரியல எனக்கு. எப்போ எழுதானே தெரியல. அது ரொம்ப பழைய புக் அது. ஆஹ், சொல்லுங்க சார், சொல்லுங்க. சின்ன செய்தியா இருந்தாலும் அது எவ்வளவு பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. மக்களோட பார்வைன்றது ஒரு பக்கம் இருக்குது. அந்த பார்வையில ஆனா இது இன்னைக்கு அபார்ட்மெண்ட்ல மாடி வீட்டுல இருக்கிறவங்களுக்கெல்லாம், இந்த மாதிரி அடுக்கு மாடி வீட்டுல இருக்கிறவங்க இந்த பிரச்சனை காலங்காலமா இருக்குது. என்ன இருக்கு, காரணம்னா, இருக்கு. அவன் அதை பத்தி கவலைப்படுறது கிடையாது. அவன் பாட்டு கட்டி கொடுத்துட்டு போயிடுறான். கட்டி கொடுத்துட்டு போயிடுறான். நாள் பட மழை பெஞ்சு 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 ஊற 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 தான் இந்த பிரச்சனை வருது. இப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். இப்போ ஏதோ இதெல்லாம் போட்டு கட்டுறாங்க. ஆனா இருந்தாலும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது. நம்மளே சொந்தமா பார்த்து பார்த்து கட்டினா கூட இதை வச்சு வருது. ஆனா இது இயல்புதான் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நாம யாரும் வர்றதில்ல. அடுத்தவங்களை குறை சொல்றதும், அடுத்தவங்களை திட்டுறதும், அடுத்தவங்களை பண்றதும் தான் அந்த ஒரு எமோஷனல் ஏரியாவை தான் சொல்லியிருக்காரு இது. பார்ப்போம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். வாங்க வாங்க சார், நாராயணன் சார். நான் சொல்லிடுறேன், நான் பேசிடுறேன். வாங்க வாங்க இந்த வாங்க. அப்பார்ட்மெண்ட் பிரச்சனை வந்து இது காமன், அது யூனிவர்சல். ஆமா அது ஆக்சுவலா ஆமா ஆமா. நான் பெங்களூர்ல இருந்த அப்பார்ட்மெண்ட்ல நான் வாங்கின பிளாட்ல வந்து இந்த மாதிரி ஒரு 2 பிரச்சனை இருந்தது. ம். அப்போ வந்து பில்டர் வந்து அங்க இருந்தாரு. அப்போ ம். அந்த அந்த ம். பில்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகலைன்னா சின்ன சின்ன ஒர்க் இருந்துகிட்டு இருந்தது. அவங்க நான் வந்து ஒரு மாசம் இருந்தாங்க. ம். ஒரு பர்டிகுலர் பாத்ரூம்ல மேலே வந்து தண்ணி சுட்டிக்கிட்டே இருந்தது. ம். அவங்க பார்த்துட்டு, சார் இது சரியா போயிடும் சார், வெயில் இருந்தால் சரியா போயிடும் அப்படின்னாங்க. அவங்களும் ஏதோ பண்ணாங்க. அதாவது நான் அப்புறம் விட்டுட்டேன் நான். அப்புறம் என்ன பண்ணேன், நான் வந்து ஒருத்தட்ட கேட்டு ஐடியா பண்ணி அதை சுரண்டி விட்டு, நான் இது யூ நாட் பிலீவ், நானே சரி பண்ணது நான். அது கடைசி வரைக்கும் அது லீக் ஆகல. நான் அங்கேருந்து வர்ற வரைக்கும் அந்த இது வந்து லீக்கே ஆகலை. ரொம்ப சின்ன ஒர்க்கு. அதாவது அவங்க என்ன நினச்சாங்க, ஒரு விஷயம் சொன்னால் அதை வந்து நம்ம வந்து நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, இது வீடை வித்தாச்சுன்னா நம்ம, அதாவது மேஜராக இருந்தால் ஒழிய என்ன, அவங்க வந்து அதை வந்து சம்மந்தப்படுத்திக்கவே மாட்டாங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரி, நம்மளா சரி பண்ணல, நம்மளா வந்து பிளம்பரை பார்த்து செய்யணும். இது இண்டிபெண்டன்ட் ஹவுஸில் இந்த பிரச்சனை பண்ண, ஏதாவது பிரச்சனைனா நம்ம தீர்த்துட்டு போகிறோம், அவ்வளோதான். அதே மாதிரி அதே ஃப்ளாட்டில் இன்னொரு இடத்துலையும் வந்தது. அதையும் நானே சரி பண்ணி அப்புறம் சொல்கிறது இல்லை நான். சிறிய முன்னாடி பேசிக்கிட்டு அதை ஒரு 4 நாள் இழுத்துக்கிட்டு அது நம்மளே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணிடுறது. என்ன, இந்த இந்த 2வது கதை இருக்க, இது ஆக்சுவலாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வறுமை. அதாவது இந்த வறுமையோட வெளிப்பாடு இருக்கு பாருங்க. அதாவது அவருக்கு வந்து அந்த எலியை பிடிச்சி, எலி வந்து அவ எலியை கொல்லக்கூடாதுன்னு எண்ணம், ஆனால் காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. எலி வச்சு வடை வச்சும் வடையை அந்த எலி தொடலை. அதில் ஒரு 2 நாள் வேஸ்ட் ஆச்சு. வேஸ்ட். ரெண்டு அதில் ஒரு அணாவும் 2 போச்சு, வேஸ்ட். உடையும் போச்சு. சார் ஆனால் ஒன்று சார், நீங்கள் வந்து இந்த பணம் கையில் இல்லாத போது அல்லது உணவு கிடைக்காத போது இருக்கிற கொடுமை வந்து, நான் ஒரு முறை சென்னையில் 76ல் வந்து ட்ரைனிங்கில் இருக்கும்போது வெளியில் தங்கியிருந்தேன் நான். அடுத்த நாள் காலையில் பார்த்தா பந்துன்னாங்க திடீர்னு. நான் எதுக்கோ வெளியே வந்தேன், கட்டையே இல்லை சார். நான் வந்து ஒரு ஒரு பன்னு எங்கேயாவது கிடைக்குமான்னு அலைஞ்சேன் நான். கையில் காசு இருந்தது. காசு இருந்ததுன்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லை, கையில் ஸோ ஓரளவு இருந்தது, அவ்வளோதான். நான் வந்து எவ்வளோ தூரம் போனேன், கிட்டத்தட்ட நான் வந்து அந்த நம்ம அந்த இதுக்கு வரல பய ட்ரிப்ளிகன் ஐரோடு அந்த ரத்னா கேப் இருந்தது, அதுக்கிட்ட நான் இங்கே இருந்தேன். பெல்ஸ் ரோடு காரில் இந்த பக்கம் இருந்தேன் நான். எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ தான் சார் அந்த பசியோடைய வந்து அந்த உணர்வு வந்து எதுவுமே கிடைக்காத போது தான் தெரியும் அது.
மற்றபடி தெரியாது. கையில் இப்போ இன்னைக்கெல்லாம் நமக்கு பசின்னா என்னங்கிறது தெரியாது. அதான் பசி உண்டு பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம், அது வேற. ஆனால் கையில் வந்து இன்னைக்கு காசு இருக்கு, ஆனால் சாப்பிட முடியல. அன்னைக்கு வந்து கையில் காசு இல்லை, சாப்பிட முடியல. இது ரெண்டு பக்கம் இதுதான். அதாவது ரெண்டுமே ஒன்றா, எல்லாம் ஒவ்வொரு சுவை தான், எல்லாம் அனுபவிச்சு தான் இருக்கும். ரொம்ப ஒரு யதார்த்தமான விஷயம். அதாவது முதல்ல இருக்கிறது வந்து இன்னைக்கும் இருக்கிற ஒரு விஷயம். இருக்கு. மெட்ராஸ்னு இல்லை, எல்லா ஊர்லேயும் இருக்கிற ஒரு விஷயம். யாருக்கும் இது விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வந்து இல்லை, அவ்வளோதான். இது சார் பாம்பேலாம் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா சார்? இருக்கு 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 சார். ஃபாரின்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா? ஃபாரின்ல இருக்கான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு. இல்லை, அது அங்கே இட் இஸ் பீங் சார்ட்டட் அவுட் சார். அந்த மாதிரி ஃபாரின்ல இந்த மாதிரிலாம் கிடையாது. அங்கே வந்து ஃபாரின்ல நான் பார்த்த வரைக்கும், என்னுடைய பெண் தங்கி இருந்த இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட் தான். அங்கே ஒரு பர்மனெண்ட் ஆஃபீஸ் இருக்கும். பர்மனெண்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்கும். அவன் ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா he will immediately, இந்த மாதிரி இதெல்லாம் they take it very seriously. அங்க அசோசியேஷன் இருக்கும் சரி, உடனே நம்ம அவங்களுக்கு சொன்னா ஆமா சார் சொல்ற மாதிரி ஆள் இருப்பாங்க, எல்லா ஒர்க்குக்கும் அவங்கள்ட்ட இருப்பாங்க, வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. சார், அங்கே ஒரு ரோட்டில் நான் இருந்த இடத்துல ஒரு 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 மெயின் ரோட்டில் தண்ணி குழா வந்து உடச்சிக்கிச்சு, அருவி மாதிரி குட்டுச்சு. எவ்வளோ ஆர்கனைஸ்டாக பண்ணாங்க தெரியுங்களா? அது ஒரு டிராஃபிக் ஜாம் இல்லை. வந்தான் கடை கடை கடைன்னு வந்தான். அந்த உண்டான என்ன வேலை நடக்கும் நடந்துட்டு போயிட்டே இருக்கான். அங்கே இதுல சிஸ்டம் வந்து இருக்கு. பட் நம்மகிட்ட வந்து சிஸ்டம் இருந்தும் சில இடங்கள்ல வந்து அது மாதிரி இருக்கு. என்ன பண்றது? அது அதை சரி பண்ணணும்னா இது ஐ திங்க் டேக் எல்லாம் எல்லாருக்கும் மனப்பான்மை முதல்ல வேணும். அது இல்லை, வேற ஒன்றும் இல்லை. இதுல ஓகே சார், வெளிநாடுகள் நன்றி. என்ன சார்? வெளிநாடுகள்னு நாம சொல்லும் போது வளர்ந்த நாடுகள், வளராத நாடுகள் இருக்கு. வளராத நாடுகள்ல நம்மளோட மோசமான பிரச்சனை இருக்கு. ஆமா ஆமா, அது இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா நம்மளோட மோசமான பிரச்சனை இருக்கு. அது வந்து ஒரு பக்கம். இதுல இந்த அபார்ட்மெண்ட்ல வந்து மேல இருக்கிறவர் வந்து வாடகைக்கு இருக்கிறவர், அது இன்னும் கொடுமை. ஆமா ஆமா ஆமா. மியூசிக் போட்டு சண்டை போடுவாங்க, டம்மு டம்முன்னு அம்மிக்கல்ல போட்டு இடிப்பாங்க சார். அம்மிக்கல்ல வேணும்னே அம்மிக்கல்ல போட்டு அரைக்கிறது, டம்முன்னு போட்டு. சார் பிரேமாவோட பேசிட்டோம், அதுக்கப்புறம் நான் பேசணும். ஒரு பரந்த சிந்தனை இல்ல. வாங்க வாங்க சார். நாராயணன் சார், நீங்க வேற எதனா பேசணுமா? இல்ல, வேற ஒண்ணும் இல்ல சார். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நன்றி. வாங்க மேடம். மேடம் வாங்க. இப்போ அவர் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பர்சனல், என்னோட டாட்டரோட பிளாட் சார், மேல வந்து ஒழுகுது. நம்ம பிளாட் வாடகைக்கு விட்டுருக்காங்க, டாக்டர் வாடகைக்கு விட்டுருக்கிறவர் இது மாதிரி எனக்கு வந்து டாய்லெட்ல இப்படி ஒழுகுது அப்படின்றாரு. இப்ப இவர் சொன்ன மாதிரி கீழே அது இருக்கிறவங்க அதை சரி பண்ணணுமா, மேல இருக்கிறவங்க சரி பண்ணணுமான்றது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஆனா மேல இருக்கிறவர் எனக்கு இதை பத்தி சம்பந்தம் இல்லை, நானும் வாடகைக்கு தான் இருக்கிறேன், நான் செலவு பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ரிலக்டண்டா தான் இருந்தாரு. இந்த ஒர்க்கை வந்து மேல் வீட்டுல தான் போய் நம்ம சரி பண்ணாதான் இந்த கீழ் வீட்டு லீக்கிங், நம்மளோட பிளாட் லீக்கிங் வந்து மேல் வீட்டுல போய் நம்ம சரி பண்ணாதான் இது நிக்கும். ஸோ வி ஹவ் டன் இட். இது எதுக்கு பாவம்? இது வந்து உட்கார்ந்துக்கிட்டு இந்த பஞ்சாயத்தை பேசிட்டு அந்த தண்ணியால வியாதி வந்துகிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை. டாய்லெட் வாட்டர்ன்றது எவ்வளவு தூரத்துக்கு அது கெடுதி. அதனால இமிடியேட்டா பேசி பார்த்து செய்யலன்ன உடனே சரி உங்களோட பிளாட்ல நாங்க வந்து என்டர் ஆகி பண்றோம் அப்படின்ட்டு அங்க வந்து அவங்களோட பிளாட்ல சரி பண்ண பிறகு அது சரியாச்சு அப்படின்றது. இப்போ அந்த கதையில அது மேல் வீட்டுக்காரன் சரி பண்ணணுமா, கீழ் வீட்டுக்காரன் சரி பண்ணணுமா? ரெண்டு பேருக்கும் வந்து அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததை எவ்வளவு ஒரு லேசா சொல்லிட்டு போனாருன்றது ஒண்ணு. அந்த 2 வடையும் இவர் சாப்பிட்டிருப்பாரு பாவம். எலி வந்து இந்த வடைய கடிக்காம அது மாட்டி இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா 2 வடையுமே சாப்பிட்டிருப்பாரு. அந்த ஏழ்மையோட ஒரு இதை வந்து எவ்வளவு அழகா அந்த ஒண்ணு அந்த எலியை கொல்லக்கூடாதுன்றது காக்கா தூக்கிட்டு போச்சேன்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் அந்த வடையை சாப்பிட முடியலையே, நம்ம சாப்பிட்டுருக்கலாமே, இது எலியும் சாப்பிடலையே அப்படின்ற வருத்தம்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். அசோகமித்திரன் கதைகள் நான் ரொம்ப படிச்சது இல்லை, உண்மையிலேயே இதை படிக்கணும்ன்ற ஆவலை தூண்டுற அளவுக்கு ரொம்ப அழகா சிவகுமார் சொன்னார். அதனால மிக்க நன்றி சார், ரொம்ப நல்ல பகிர்தல். நாலனா தேடி கண்டுபிடிச்சு பாக்கெட்ல கொண்டு வராரு. நாலனா அந்த வடை வாங்குறாங்க ஏழமா பாக்குறானா, எல்லாம் வடகா பத்தியா வாங்கிட்டு இருக்காங்க. இவர் 2 வடை கேட்கிறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடுறானா, வெயிட் பண்ணி வாங்கிட்டு வர்றாரு. முதல் கதையில அந்த அம்மா வேற வெறுப்பேத்துது, நீ போயிட்டு அந்த அம்மா வேற வெறுப்பு, அது வேற. இதெல்லாம் யதார்த்தமா இருந்தது. யதார்த்தமா சார் ரொம்ப அருமையா இருந்தது சிவகுமார் சார். ஹலோ, கொஞ்சம் இருங்க, நான் பேசுறேன். நீங்க வந்து இப்ப அலோவ் பண்ண முடியாது. நான் பேசணும், அதுக்கப்புறம் தான் நீங்க பேசலாம்.
சரி சார், சரி. இது வந்து மேல் வீட்டு கீழ் வீட்டு சண்டை மாதிரி இருக்கு. இல்ல இவங்க பாட்டுக்கு என்னைக்காவது ஒரு நாள் வருவாங்க. நான் ஃபர்ஸ்ட் பேசுறேன்னா அதை அலோவ் பண்ண முடியுமா? தட் வில் நாட் பி சார், அலௌட். நான் பேசுனேன்னு சொல்லிட்டீங்களே சார். நான் என்னைக்காவது ஒரு நாள் வருவேன். இப்ப அந்த அண்டர்லைன் தேவையா? இல்ல அது வந்து அடிக்கடி வரணுன்றதுக்காக இல்ல, அடிக்கடி வாங்க. இல்ல பதிவு செய்யணும் இல்ல, நாங்க டெய்லி வரேன்ட்டு. சரி, பேசுங்க சார், பேசுங்க. சார் வணங்கான் சார். வணக்கம் சார், வணக்கம். இல்ல வணக்கம் சொல்ல, நான் வணங்கான் சார்னு சொன்னேன். வணங்கான் சார் சொன்னாரு. மிக அருமையா கதை சொன்னீங்க சார். இது எதார்த்தம் தான், எங்க வீட்லயும் இந்த ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்கு. வருஷம் இதை வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கோம். மேல் வீட்டுக்காரங்க ரிப்பேர் பண்றாங்க. அதாவது இயர்லி அஃபேரா போயிடுச்சு இது. ரெகுலராகவே இது எங்கள் ஃப்ளாட்லாம் வந்து 30 years ஓல்டு. ஸோ அதனால் இந்த ப்ராப்ளம் இருந்துட்டு தான் இருக்குது, எல்லா ஃப்ளாட்லையும் இருக்குது. ஸோ ஒரு யதார்த்தத்தை சொன்னார். இதில் வந்து மேல் வீட்டுக்காரன் இவனை கூட டார்ச்சர் சமாளிச்சிடலாம். ஆனால் நம்ம அவங்க ஒய்ஃபை சமாளிக்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது எல்லாருமே அனுபவப்பட்டிருப்பாங்க. இந்த எலியை பொறுத்த வரைக்கும், எலி வந்து ஆக்சுவலாக அந்த 2 நாள் இருந்தால் அவருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஆனால் அந்த வடையும் போச்சு, எலியும் 2 நாளும் போச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா விவரிச்சிருந்தாரு. நீங்களே ரொம்ப நல்லா கதை சொல்லியிருந்தீங்க. வாழ்த்தும் பாராட்டும் சார். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி சார், நன்றி சார், சார். நான் பேசலாமா சார்? வாங்க. சார், சிவகுமார் சார், ரொம்ப வந்து எப்படி ஒரு கதை வந்து யதார்த்தமா இருக்குன்னு சொல்றோமோ, உங்களோட கதை சொல்லும் பாணி வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு பாணி சார். நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த ஸ்டைலு, நீங்க ரொம்ப கேஷுவலா வந்துட்டு அந்த கதைகளை பத்தி சொல்றது, அந்த தலையை ஆட்டி ஆட்டி சொல்றது, அதுக்கே வந்து ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்தாச்சு இப்போ உங்களுக்கு. ஒரு ரொம்ப ரசிச்சு உள்வாங்கி அதை சொல்ற விதம், அந்த கதைய வேற ஒரு எழுத்தாளர் எப்படி பாக்குறாருன்னு அப்பப்போ நீங்க வந்து அதை மென்ஷன் பண்ணிட்டு ஆரம்பிச்சீங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுடைய விஷயத்தை வச்சு. இந்த எலிங்கிற கதை மட்டும் எனக்கு எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லி ஒரு பதிவை நான் பார்த்தேன். அதுலதான் எனக்கு இந்த எலி கதை பிடிச்சு நான் அத நேரடியாவும் படிக்க ஆரம்பிச்சேன். சமீபத்துல வந்து எனக்கு அந்த இவரு அசோகமித்ரனுடைய கதை தொகுப்பு எனக்கு பரிசா கிடைச்சது. அதை கூட நான் ஒரு பதிவு போட்டிருப்பேன் மைண்ட் யுவர் மைண்ட்ல. ரொம்ப ரொம்ப அதாவது பெஸ்ட் பிரைஸ், நீங்க என்னெல்லாம் உங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸ் கிடைச்சதுன்னு சொல்லும் போது எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கிஃப்டா நான் அதை பாக்குறேன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் கதையில வந்து நீங்க அந்த அவங்க மனைவி சொல்லாதது அதெல்லாத்தையும், ஒரு கதையை நம்ம படிக்கிறோம்னா அதுல எதை ஹைலைட் பண்ணணும், எதை வந்து நார்மலா சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதை நீங்க ரொம்ப அழகா கொண்டு போனீங்க. அது ரொம்ப கேட்சியா இருந்தது. சோ ரொம்ப யதார்த்தமான கதையை யதார்த்தமான பாணியில, உங்களுடைய சொந்த பாணியில சொன்னது ரொம்ப சிறப்பு சார். 2 கதைகளுமே அருமையான தேர்வு, எந்த கதையை எடுக்கணும் சொல்லணுங்கிறதுல. அருமை சார், ரொம்ப அருமை. இன்னைக்கு சண்டே வந்து சிறப்பா போச்சு எங்களுக்கு. நன்றிமா. இது என்னோட அனுபவம். அந்த இது ஆக்சுவலி வாழ்க்கை சொல்றது இருக்குங்க. எலியே நாங்க அடிச்சிருக்கோம் அந்த வீட்டுல உட்காந்து. எலி அடிக்கிறதே ஒரு காலத்துல, இப்பதான் எல்லா வலையெல்லாம் போட்டாச்சு. எலி நானும் என் பையன் சேர்ந்து எலி அடிப்போம் பாருங்க. விரட்டி அடிப்போம். அது எலி கொண்டு பிடிச்சி அது எங்க விடுறதுன்னு தெரியாம அடிச்சே கொண்டுடுவோம் நாங்க, நானும் என் பையனும் சேர்ந்து. அது ஒரு காலம். ரெண்டுமே என்னுடைய அனுபவங்கள். அதெல்லாம் எனக்கு நாங்க உணர்ந்து நாங்க அனுபவிச்ச சமாச்சாரம். வீடு கடை இப்ப எங்க வீட்டுல என்ன இருக்கிற வீட்டுல இருந்து கீழே இருக்க டெனன்ட் வந்து சொல்லிட்டே இருப்பாரு. போன வருஷம் இல்ல கொரோனா பீரியடுக்கு அப்புறம் நானும் போய் பார்த்தேன், கீழே சொல்லிட்டே இருக்கு அவருக்கு. நான் மேல இருந்து என்னென்ன பண்ணி பார்க்கறேன், கேட்கல. போய் கீழே ரொம்ப டீப்பா போனதுக்கு அப்புறம் தான் இது எதுக்கு காரணம் இல்லைங்களா, இந்த பைப் லைன் வந்து கான்கிரீட்லயே விட்டுறாங்க. நம்ம தண்ணி பைப் போறதுங்கள கன்சீல்டு பண்றப்போ அது அந்த விரிவடைகிறப்போ கிராக் ஆகுது. இந்த பைப், தண்ணி போற பைப், அப்ப லீக் ஆகி சேர்ந்து பாத்ரூம் கூட்டு. இது கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் அது முன்னாடி ஒரு 1 lakh செலவு. என் பாத்ரூம் மேல இடிச்சு கீழே போயிட்டு அவ்வளவு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா போட வேண்டியதா போயிடுச்சு. இது என்னுடைய அனுபவம். ராம்ஸ் அபார்ட்மெண்ட்ல என் பையன் வீடு இருக்கு, என் டாக்டர் வீடு இருக்கு. இதுவும் இதே கம்ப்ளைண்ட். கீழே 4 பேரு 16 பேர் ஆளுக்கு 1 லட்சம் போட்டு ஒரு கான்ட்ராக்ட் போட்டு எல்லா பாத்ரூமும் பக்காவா பண்ணிருக்காங்க. மறுபடியும் அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்களா இல்லையா தெரியல. அந்த அளவுக்கு எல்லா அபார்ட்மெண்ட்டும் இந்த பிரச்சனை இருக்கு. அதுக்காக படிச்சேன். இது உங்களுக்கு தெரியணும். அதுல இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த எஸ் ராமகிருஷ்ணன் எலி கதையை பத்தி கதையெல்லாம் சொல்லி முடிச்சிடுவாரு. கடைசியா சொல்லியிருப்பாரு, அசோகமித்ரன் எலியை பத்தி தான் சொல்ல வந்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு போடுவாரு.
அது எலியா அப்படின்னு போடுவாரு. அப்போ வந்து புரியும், ஓஹோ இது ஏதோ சமுதாய பெரிய விஷயத்த பத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னு. இந்த வறுமைதான் பாருங்க. அந்த ஒண்ணு கொடுத்ததுல 10க்கு 10 ரூம்ல கல்யாணம் ஆகாத அக்கா, 40 வயசு மனைவி, 13 வயசு பொண்ணு, ஒரு 5க்கு 5 ரூம், சின்ன பாத்துல துணி காய போடுறதுக்கு, அந்த வெறும் தகர டப்பாவா இருக்குமா மேல, அந்த எலி உருன்றதெல்லாம் கேட்குமா, அது தகர டப்பா சாப்பாடு தான் இருக்குமா, வேற ஒண்ணுமே இருக்காதான். எதையாவது ஒண்ணு மிச்சம் வைக்க மாட்டேன்னா என்ன இருக்கு சாப்பிடுறது வீட்டுல, வெறும் ரசத்தையும் ரவா உப்புமா வைக்க சொல்றீங்க நம்ம பரிதாபமா கேட்பாங்க. அந்த அளவுக்கு அவ்வளவு வருமா அந்த வீட்டுல. ஒரே ஒரு சின்ன வெங்காயம் கொடுத்தாங்க, நம்ம தூக்கி எரிஞ்சிடலாம். ஐயோ அந்த சின்ன வெங்காயம் போயிட்டு நம்ம வருத்த போடுவாங்க. எவ்வளவு அந்த சின்ன சின்ன நுட்பமா அதை சொல்லியிருப்பாரு அசோக். தேங்க்யூ தேங்க்யூமா. நன்றி 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 சார். அந்த மேடம் வாங்க பேசுங்க. சார் நான் 7:30 மணிக்கு தான் தொடங்க போகுதுன்னு தப்பா படிச்சுட்டேன் சார். படிச்சுட்டு 7:30 மணிக்கு வந்து திறந்து பார்த்தா எல்லாம் முடிஞ்சு எல்லாம் விமர்சனம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப வெக்கமா போயிடுச்சு சார். நானா இன்னைக்கு என் தம்பி வீட்டுக்கு போயிட்டு வந்ததே கொஞ்சம் லேட்டு தான். ஆனாலும் நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், சரி நம்ம லேட்டா போவோம் வருவோம் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோமே, அதோட இல்லாம ஞாயிற்றுக்கிழமையாவும் இருக்கிறதுனால ஒரு சமயம் 7:30 மணிக்கு நமக்காக வச்சிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்துட்டேன் சார். ரொம்ப எனக்கு ஐயோ நம்ம சிவகுமார் சார் கதையை கேட்க முடியலையேன்னு எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. எனக்கு ஆனா ரொம்ப சங்கடமா போச்சு சார். நீங்க அவ்வளவு அழகா கதை சொல்றீங்க. நீங்க வந்து உண்மையிலேயே நம்ம ரேணுமீரா சொன்ன மாதிரி நீங்க தலையை ஆட்டிக்கிட்டு யோசிச்சு அப்படி பார்த்து அந்த காட்சியை தத்ரூபமா கொடுப்பீங்க. 2 கதையுமே நான் கேட்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தம். அதுக்கப்புறம் இந்த பிளாட்டை பத்தி எல்லாம் பேசும்போது நாங்க கூட இந்த பிளாட்ல எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கோம். எல்லாருமே பிளாட் வச்சிருக்கிறவங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் வரும். இருந்தாலும் இது இந்த கதையோட தொடர்புடையதா அப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம பிரேமா அம்மா சொன்ன மாதிரி எங்க வீட்டுக்கும் கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒழுகுச்சின்னு ஒருத்தர் வந்து சொன்னாரு, உங்க வீட்டுலதான் ஒழுகுது அப்படின்னுட்டு. நாங்க செகண்ட் ஃப்ளோர். நான் சொன்னேன் எங்க வீட்டுல ஒழுகலை அப்படின்னா, இல்லவே இல்லை உங்க வீட்டுலதான் ஒழுகுது, நீங்க அந்த டைல்ஸை பேத்துட்டு நீங்க எங்களுக்கு சரி பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனா எங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒழுகுறதுக்கான வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு வரக்கூடிய ஒருத்தரை கூப்பிட்டுட்டு போய் அவங்க வீட்டுல எந்த பக்கத்து வழியா தண்ணி வருதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னா சார், அவங்க வீட்டுல இந்த இது அது என்னது, இந்த கரண்ட் இந்த இது வச்சிருக்காங்களே பாக்ஸ் வச்சு, அந்த பக்கத்துல லீக் ஆகுறது அவங்க வீட்டுல கூடத்துல லீக் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல சரி பண்ணோன்னா சரியா போயிடுச்சு. அதே மாதிரி எங்க வீட்டுல ஒரு தடவை அதே மாதிரியே மறுபடியும் ஒருத்தர் வந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, உங்க வீட்டுல அடுப்பாங்கரையில ஒழுகுற தண்ணி தான் எங்க வீட்டுல வருது, அதனால உங்க பைப் லைனையே நீங்க உள்ளுக்குள்ள தானே சார் இருக்கும், வீடுகள்ல வச்சிருப்பாங்க, நீங்க அதை எடுத்துட்டு புதுசா நீங்க வெளியில போடுங்க அப்படின்னாங்க. நான் சொன்ன போடவே முடியாது, அப்படி முதல்ல நீங்க சரியா அங்கதானாங்கிறத எங்களுக்கு சொல்லுங்க. நீங்க பாட்டுக்கு வந்து உங்க வீட்டுல ஒழுகுது நீங்க எடுத்துட்டு போடுங்கன்னு சொன்னா நாங்க போட முடியாது அப்படின்னு நாங்க சொல்லிட்டோம் அவர்கிட்ட. அதுக்கப்புறம் அவரு ரொம்ப கோபமா போனாரு, வந்தாரு. கடைசியில பார்த்தா எந்த இதுவும் சரி பண்ணவே இல்லை, அவர் வீட்டுல ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுச்சு. இந்த மாதிரி சில பேரு சார் நிஜமாவே கேக்குறாங்களா, சும்னாச்சுக்கும் கேக்குறாங்களான்னு தெரியல சார். எங்களுக்கு 2 தடவை அந்த அனுபவம் வந்தது. இப்ப அந்த வீடுகள்ல இயல்பா இருக்கதான் இருக்காங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. அதாவது தன் வீட்டுல ஒரு இது ஒழுகுனா அது மேல் வீட்டுல இருந்துதான் ஒழுகுது அப்படின்னு அவங்களே ஒரு முடிவு பண்ணிக்கிறாங்க. பண்ணிட்டு அதை வந்து பாக்குறது இல்லை. அந்த மாதிரி எங்களுக்கு நடந்தது. அது நல்ல காலம். நாங்க எந்த இதுவும் இடிக்காம கொள்ளாம தானாவே அது வந்து சரியாயிடுச்சு. அது ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா சார், இன்னைக்கும் சரி எங்களுக்கு கஷ்டப்படுறது என்னன்னா, நாங்க தூங்குற நேரம் தான் மேல் வீட்டுல கட்டில டர 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 டரன்னு இழுத்து போவாங்க. தினமும் சார் இழுப்பாங்க வைப்பாங்க. அப்பதான் தாயக்கட்டை விளையாடுவாங்க, காதுல வந்து அந்த தாயக்கட்டை உருள்ற சத்தம் கேட்கும். அந்த மாதிரி ஒரு தடவை உருண்டுது. நான் இங்க இருந்து உட்காரவும் முடியல தூங்கவும் முடியல. மேல போனோடனே என்ன ஆண்டி அப்படின்னு கேட்டாங்க. என்னம்மா இதுவா விளையாடுறீங்க, தாயக்கட்டையா தரையிலையா போட்டு விளையாடுறீங்க அப்படின்னு. வாங்க ஆண்டி நீங்க
நம்ம எல்லாரும் சேர்ந்தே விளையாடுவோம் அப்படின்னாங்க. மணி 12 போது தூங்கணும், நீங்க எதையாவது ஒண்ணு தரையில எதையாவது விரிச்சு வச்சுக்கிட்டோ இல்ல ஏதாவது ஒரு ஸ்டூல்லையோ இல்ல உங்க டைனிங் டேபிள்லயோ வச்சு விளையாடுங்கம்மா, தூங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படியா ஆண்டி, சத்தமா கேக்குதே, பாத்துக்கிறோம் ஆண்டி, மாத்திக்கிறோம் நாங்க. ஆனா மாத்தவே இல்லை சார். அந்த சத்தத்தையே நான் ஒரு ராகமா நினைச்சு தூங்குனதுதான் கண்ட பலன். அந்த மாதிரி சில பேர் மாத்திக்கவே மாட்டாங்க. ஆனா சொல்லும் போது உடனே ஆண்டி, இதோ ஆண்டி, இப்பவே ஆண்டிம்பாங்க. எல்லாம் சொல்றத கேட்டுட்டு நம்ம நம்பிதான் சார் வரோம். இந்த மாதிரியும் இடையூறுகள் வருது. இப்ப என்ன நடக்குது தெரியுமா சார்? எங்க வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கோம் நாங்க. எங்க வீட்டுக்கு கீழ் பக்கத்துல வண்டி எல்லாம் நிறுத்திருப்பாங்க. தினம் தியானம் பண்றது 10:30 மணிக்கு மேலதான் சார். நான் வந்து தியானத்தினுடைய ஆழ்ந்து போறது 10:45. அப்ப வந்து வண்டி எடுப்பாங்க பாருங்க, டெய்லி சார். ஒரு மோட்டார் சைக்கிள் அது, தினமும். அது யாருன்னு பாக்குறதுக்குள்ள வண்டி அவ்வளவு ஸ்பீடு. இங்க ஸ்டார்டிங்கே பயங்கர ஸ்பீடு. நான் தியானத்தை முடிச்சுட்டுல நான் போய் பார்க்கணும். இதே மாதிரி தினமும் ஒருத்தர் வந்து இந்த அநியாயத்தை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதை இன்னும் எங்களால தடுத்து நிறுத்த முடியல. அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் சார் இருக்கோம், வேற வழி இல்லை. இதுதான் என்னோட அனுபவம். ஸ்ரீபன் சார் என்னதுக்கு வரமும் இல்ல, பேசுறதுக்கு இத்தனை நேரம் வேற எடுத்துக்கிட்டாங்கன்னு கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு யோசனை பண்றான். இதெல்லாம் யோசனை பண்றான். உண்மையிலேயே இதெல்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு யோசனை பண்றான். அதாவது நீங்க வரலன்றதை விட கதையே நாங்க என்ன கதை சொன்னோமோ அதுக்கு தகுந்த உதாரணத்தை கொடுத்துட்டீங்க நீங்க சார். நான் மேடத்தோட அமுதாம்மா சொன்னதை அப்படியே அக்ரி பண்றேன். நான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கேன். மேல் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க கிச்சன்ல அந்த இது இடிப்பாங்க இல்லையா, கை உரல் இடிச்சு கரெக்டா தலையில ஏர்லி மார்னிங் அவங்க பாவம் ஒர்க்கிங் கப்பல் அண்ட் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக ஏர்லியா எழுந்துக்குவாங்க. அப்படியே நம்ம தூக்கத்தை வந்து அது எழுப்போம். ஒரு சேர் அப்படி புல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, டைனிங் டேபிள் சேர் கூட நம்ம வீட்டுல வந்து இது பண்ற மாதிரி இருக்கும். கதவு சில சமயம் வந்து நம்ம வீட்டை தான் தட்டுறாங்களான்னு திறந்து பார்ப்பேன். அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல அது என்னதான் ஃபேமஸ் கன்ஸ்ட்ரக்ஷனா இருந்தாலும் சில சமயம் நமக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. அமுதாம்மா சொன்னது 100% அக்ரி பண்ணும். என்ன ஒண்ணு சொல்றமா, பெருமம்மா, 4 அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒற்றுமை இருக்கிறது இல்லை. அது பர்டிகுலர் லேடிஸ்களுக்கு இருக்கிறதே இல்லை. முதல் மாடியில ஒருத்தர் இருக்காங்க, கீழே ஓனர் இருக்காங்க. சைதாப்பேட்டில் ஒரு அபார்ட்மெண்ட், 4 அபார்ட்மெண்ட் கொண்டு ஒரு சின்ன அபார்ட்மெண்ட், சிங்கிள் பெட்ரூம் தான். கீழே இருக்கிற அம்மாவுக்கு மேல இருக்கிற அந்த லேடிஸ் பார்த்து பொறாம, ஏதோ ஒரு மாஸ்தாபம். அப்போ தண்ணி பஞ்சம். தண்ணி வாங்கி வாங்கி டேங்க்ல கொட்டி ஏற்றிக்குவாங்க. ஏற்றிக்கணும், கடை 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 ஏற்றிக்கணும். ஏற்றிக்கிட்ட சொல்லிச்சுக்கிட்டு டேங்க்ல வச்சுட்டு அவங்க சொல்ல சொல்லிக்கணும். கீழே இருக்கிற அம்மா இருக்காங்களே, தண்ணி வந்த உடனே தனக்கு வேண்டி தண்ணி பிடிச்சிட்டு குழாவை திறந்து விட்டு போயிட்டே இருக்கு, வேஸ்டா போயிட்டே இருக்கும். மேல இருக்கவங்களுக்கு தண்ணி வரக்கூடாது. இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. மேல இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தா அவங்க ஒரு டேங்க் காலி ஆயிட்டு இருக்கும், தண்ணி திறந்து கீழே போட்டு விட்டுருவாங்க. அவங்களுக்கு வேண்டுறது தண்ணி எடுத்துக்கிட்டு நீ திறந்து விட்ட கேஸ்ல பாருங்க, எங்க ஆபீஸ் சொல்லியிருக்காங்க. உண்மை. இந்த மாதிரி பெண் லேடிஸ்களுக்குள்ள ஒரு பொறாமையில இப்படி எல்லாம் தண்ணியை வேஸ்ட் பண்றது, மேல இருக்கிற தண்ணி கிடைக்காம பண்ணுறது, இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. இது மாதிரி சின்ன 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 பிரச்சனை நிறைய இருக்கு. வீட்டை ஒவ்வொரு அபார்ட்மெண்ட் சின்ன சின்ன பிரச்சனைகள் நிறைய இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ரவி சார் எதை சொல்லுவாரு இல்லையா? பாய் சொல்ல போறேன். ஓகே ஓகே ஓகே. ஒன்னும் பாயெல்லாம் சொல்ல வேண்டாம், இன்னும் கொஞ்சம் தானே. நம்ம 2-3 பேர் தான் பேசணும். கல்யாணி மேடம் பேசுவாங்க. வாங்க. சக்கரபாணி சார் பேசுறாருன்னா பேசுறேன். சக்கரபாணி சார் வாங்க. இல்ல அன்மியூட் பண்ணுங்க சார். சாரி சார், எல்லாருக்கும் வணக்கம். சிவகுமார் சார், நான் கதையை முழுமையா கேட்கல, இடையில கொஞ்சம் வெளியே போக வர இருந்தது. சாரி, இது சொல்றதுக்கு பரவாயில்ல சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். நான் தான் அம்பளத்து விட்டேன்னா சாரி சார். நீங்க பேசுங்க. நானே பேசிக்கலாம். சிவகுமார் சார், உங்களுடைய சொன்ன விதம் தான் சார் ரொம்ப அழகா இருந்தது. அது என்ன சார் அவ்வளவு பெரிய கேப் விடுறீங்க? நாங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே உன்னிப்பா பக்கத்துல வந்து கேக்குற மாதிரி இருந்தது. ஆமா, அந்த வடை வாங்குறதுக்கு போனாரு வந்தாரு, ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லும் போது ஒரு அப்படியே லாங் பாஸ் கொடுக்குறீங்களா, நாங்கெல்லாம் உட்காந்து என்ன அடுத்தது என்ன வர போதோ அப்படிங்கிற மாதிரி நல்லா சொல்றீங்க சார். ரொம்ப பொறுமையா அப்படியே அழகா நல்லா இருந்தது. எனக்கு ஒரே ஒரு டவுட் சார், 2 வடை வாங்கினார்ல, வீட்டுல அவங்க அம்மா இருந்தாங்கல்ல, ஒய்ஃப் தூங்கிட்டாங்களா? அவருக்கு தூக்கம் வராம தானே எலி சொல்ல தாங்க முடியாது. எலி பிடிக்கலாம் அவருக்கு 2 நாளா
அந்த எலி பொறிக்க வந்து தீனி இல்லை, அதனால எலி தொந்தரவு அதிகமா போயிடுச்சு. சார் எழுத்தாளர்ன்றத காமிச்சிட்டாங்க பாருங்க. பைப்புக்கு கொடுக்காம இவரே சாப்பிட்டார் இல்ல அப்படின்னு கேட்க வந்தாங்க. ஆமா, நான் அததான் 2 வடை வாங்கினாரு. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா வீட்டுக்கு வந்து ஆளுக்கு பாதி பாதி சாப்பிட்டு அந்த உன்னரோட வச்சிருப்பேன் அப்படி எதிர்பார்த்தேன். கல்யாணம் ஆகாத அக்கா ஒண்ணு இருக்காங்க, 40 வயசு அம்மா இருக்க வைஃப் இருக்காங்க, 13 வயசு பொண்ணு இருக்கு. எத்தனை வாங்குறது? 4 நாள் வச்சுக்கிட்டு 8 நாள் வாங்குறது. 4 நாள் கடைக்காரனே அவரு ஒரு மாதிரி பார்த்தான், கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டான். எத்தனை உடனே 2 உடனே. நீங்க கேட்க வேண்டிய கேள்வி வந்து சங்கமித்திரனை கேட்கணும். சார் கல்யாணி முடிச்சிட்டாங்களா? இல்ல சார், நான் முடிக்கல சார். நீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் சார். சார் அவங்க ஒண்ணும் தொடங்கவே இல்ல சார். நான் தொடங்க ரவி சார் வெயிட் பண்ணணும். ஆனா நீங்க இருக்கணும். நான் இல்ல போகணும், எனக்கு டைம். இருங்க சார். அப்புறம் அந்த அபார்ட்மெண்ட் கதை வந்து எல்லா பக்கம் நடக்குது சார். எங்களுக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரே அதான் சந்தோஷம். ஆக்சுவலா நைஜீரியால இருந்தப்பவும் 3 மாடி தான் இருந்தது. 3வது மாடியில தான் இருந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க விக்டோரியா டவர்ஸ் வந்து 5வது மாடி அது. பட் என்ன லக்குனாக்க அதுக்கு மேல இருந்தவங்க எல்லாம் யாருமே வந்து ஆக்குப்பையே பண்ணல. ஒரு 9 மாடி, ஆனா வந்து 6, 7, 8, 9ல எல்லாம் யாரும் இல்லை. அதனால எங்களுக்கு பெருசா எந்த ஒரு இதுவும் இருந்தது இல்ல. ஆனா அதுக்கப்புறமேலு தேவர் கம்ப்ளைனிங் இருந்ததுக்கெல்லாம் நாங்க சரி பண்ணி கொடுத்துருக்கோம். அது ப்ராப்ளம் இருக்கு சார் எல்லா பக்கம். இங்க கேள்வி என்னன்னா, மேல் வீட்டுல பிரச்சனை வந்து நம்ம வீட்டுல ஒழுகுதுன்னா மேல் வீட்டுல ரிப்பேர் பண்ணணுமா, கீழ் வீட்டுக்காரர் ரிப்பேர் பண்ணணுமா? சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். யாருக்கு மனசு இருக்கோ அவங்க பண்ண வேண்டியதுதான். இல்ல மனசு பிளஸ் பணம் சார். என்ன சில பேருக்கு பணம் இருந்ததுன்னா சில நேரங்கள்ல பிரச்சனை வந்து கீழே இருந்து மேல சரி பண்ணா சரியாவாது. இல்ல என்ன ஷேர் பண்ண மேல இருந்து கீழே சரி பண்ணா சரியாவாது. அப்ப அந்த பிரச்சனைய முதல்ல எங்க இருக்குதுன்னு ப்ராப்பரா கண்டுபிடிச்சு, ஆனா அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு 2 பேரும் ஒத்துக்க மாட்டாங்க. அங்கதான் பிரச்சனை சார். இல்லைங்க சார், மேல இருக்கிறவங்க அங்கதான் ப்ராப்ளமே இருக்கும். ஏன்னா கீழே இருந்து தண்ணி மேல எப்படி போகும்? அங்க இருந்துதான் வர்றதுல இருந்துதான் வரணும். ஆனா வந்து இப்போ மேல இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க ஒண்ணு வந்து பினான்ஸ் சார், ஒன்னொன்னு வந்து மனசு இருக்கணும். அப்படி இல்லைன்னா 2 பேரும் ஷேர் பண்ணிடணும். நீங்க சொல்றது அந்த ஓனர் டெனன்ட்னாலும் அந்த ஓனர் கிட்ட அந்த இது போகணும், சொல்லி போகணும். நான் சொன்னேன் பாருங்க சார், எங்க வீட்டுல ஒழுகுதுன்னு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கேட்டாங்க. ஆனா எங்க வீட்டுல ஒழுகவே இல்லை. அப்புறம் அவங்க வீட்லயே தான் அந்த பிரச்சனை. ஆனா அவங்க உடனே முடிவு எடுக்கிறது என்னன்னா மேல் வீட்டுல இருந்துதான் வரும். அப்படிதான் அவங்க முடிவு பண்றாங்க. தன்னோட வீட்டுல என்ன பிரச்சனைங்கிறத அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதை பார்த்த பிறகு இப்ப நாங்க ஒத்துக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு அவங்க பார்த்தாங்கல்ல சார், அதை ஏற்கனவே அதை பார்த்து சரி பண்ணி இருந்திருக்கலாம் தானே? இல்ல மேடம், நீங்க சொல்றது சரிதான் மேடம். ஆனா வந்து பெரும்பாலும் இந்த பிரச்சனை மேல் வீட்டுல பிரச்சனை தான் வரும். இதுதான் இயல்பு. ஆனா சில நேரங்கள்ல சைட்ல இருந்து மழை தண்ணி வந்தோ இது மாதிரி கேப் இருந்தோ அந்த மாதிரி தண்ணி லீக் ஆகி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனா பெரும்பாலும் வந்து மேல் வீட்டுல. ஆனா இது சரி பண்ண வேண்டியது மேல் வீட்டுக்காரர் தானே தவிர கீழ் வீட்டுக்காரான்றது கேள்வி இருக்குது. என்ன பிரச்சனை? பாதிப்பு இல்ல, மேல் வீட்டுக்காரங்களுக்கு பாதிப்பு கிடையாது. யாரு பாதிக்கிறோமோ பாதிப்பு இருக்கு. ஆனா இப்போ பிரேமம்மா பாதிப்பு இருக்கோ இல்லையோமா, அந்த ஃப்ளோரிங் வந்து நாளடைவில் அப்படியே தண்ணியில நமைஞ்சு இதாகும். இது வந்து ப்ராப்பரா என்ன சார் பைலா இருக்கும்ல சார், அதுல என்ன கொடுத்திருப்பாங்க சார்? அப்போ இல்ல மேடம், அதுதான் சொல்றேன். அந்த ப்ராப்பரா பில்டர்ஸ் வந்து இதுக்கு என்ன சொல்யூஷன் அவங்க எழுதி இருக்கணும். வாங்கும் போது இதெல்லாம் கேட்டு வாங்கணும். வாங்குறவங்க இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து நான் எனக்கு மேல 2 மாடி இருக்குது, மேல 1 மாடி இருக்குதுன்னா இப்போ இந்த பிரச்சனை வந்ததுன்னா யார் சரி பண்றதுன்னு கேட்டுதான் வாங்கணுமே தவிர அந்த அக்ரிமெண்ட்ல வாங்க 45 வருஷமா இருக்கிற பிரச்சனை. அப்ப இப்போ சிவகுமார் சார் சொன்னதுனால இது 45 வருஷ பிரச்சனை. ஆமா இல்ல மேடம், நானே பார்த்திருக்கேன், பல இடங்கள்ல பார்த்திருக்கேன். அதாவது எங்க வீட்டுல கூட நடந்தது, வீட்லயே நடந்து நாங்க வீட்டுல சொந்த வீட்டுல நடக்கிறோம், நம்ம பண்ணிக்க போறோம், அது வேற விஷயம். ஆனா இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஃப்ளோர்லயும் வேற ஒருத்தர் இருக்கிற போது இந்த மாதிரி பிரச்சனை இயல்பாவே வருது.
அப்போ அதை வாங்குறதுக்கு இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, வாங்குறதுக்கு முன்னாடி பில்டர்ஸ் கிட்டயும் என்ன சார் மாதிரி நீங்க அக்ரிமெண்ட் இப்ப இவரை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அசோசியேஷன்ல எல்லாம் அந்த மாதிரியான எந்த ரூல்ஸும் கிடையாது சார். மேபி 1 or 2 இருக்கும்மா, இயர்ஸ் அவன் பைலாஸ் வந்து இருக்கும். இல்லம்மா 1 or 2 இயர்ஸ் என்னதான் மெயின்டெனன்ஸ் அவன் பார்ப்பான். அதுக்கப்புறமேலே இருக்கிறதையே பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த இல்ல இல்ல பிரச்சனை நான் என்ன சொல்றேன்னா, அவன் 1 or 2 இயர்ஸ் பாக்குறான் கொள்றான்றது அடுத்தது. நீங்க அக்ரிமெண்ட் போடுறப்ப பில்டர்ஸ் கிட்ட இந்த பிரச்சனை வந்துன்னா சொல்யூஷன் என்ன அப்படின்றது ஒரு அதெல்லாம் அவங்க முடியாதுன்னு ஸ்ட்ரைட்டாவே சொல்லிடுவாங்க சார். அவங்க அதெல்லாம் அதுக்கப்புறமேல நீ என்ன வந்தாலும் அது உங்க பொறுப்புங்கிற மாதிரி தான் போயிடுவாங்க சார். ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா தான் இருக்கு. சொல்றது கரெக்ட் தான். அப்ப இந்த மாதிரி பிரச்சனை வரப்ப யாராச்சும் கேட்கதான் செய்வாங்க. அது நான் மேல இருக்கிறவங்க நாங்க செஞ்சுதான் ஆகணும் இருக்கிறோம், நீங்க பண்ணிதான் ஆகணும்னுவாங்க. ஆனா அங்க எந்த சொல்யூஷனும் கிடைக்காது. ஏன்னா அது பிரச்சனை பாதிக்கிறவங்களுக்கு தான். இது பாதிக்கிறவங்க வந்து மேல பிரச்சனை இருந்தா இவங்க போய் பண்ண முடியாது சார். இல்ல அவங்க அலோ பண்ணுவாங்க சார். அலோ பண்ணுவாங்க சார். அந்த இடத்துல அசோசியேஷன் இல்ல சார், அந்த இடத்துல அசோசியேஷன் உள்ள வரும். அந்த இடத்துல லீக்கேஜ் இருக்குங்கிற பட்சத்துல மேல இருக்கிறவங்க அலோ பண்ணி ஆகணும். அந்த இடத்துல அசோசியேஷன் உள்ள வருவாங்க. ஏன்னா அங்க வீட்டிலயும் பண்ணிருக்கோம், இங்கேயும் நிறைய பேர் பண்ணிருக்காங்க. அசோசியேஷன் உள்ள வந்தே தீருவாங்க. வெரி குட். சொல்யூஷன் இருக்குது. அந்த காலத்துல சொல்யூஷன் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். தீர்வு இருந்திருக்காது. இந்த மாதிரி அசோசியேஷன்ஸ் கிடையாது. கிடையாது கிடையாது கிடையாது. பலவே இந்த மாதிரி நிறைய பழைய பில்டிங்ல இந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்கு. அசோசியேஷன்லாம் கிடையாது. அது இதுல வந்து அந்த பிரச்சனைகளை வந்து பார்த்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, இப்ப இவரை விட்டுருந்தா எல்லாம் கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல வந்து கிடையாதுமா. கவர்மெண்ட் குவார்டர்ஸ்ல நம்ம மாடியில எல்லாம் குடியிருக்கிறோம்ல, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது இந்த அசோசியேஷன் எல்லாம் கிடையாது. என்ன ரிப்பேர்னாலும் அவங்கவுங்க பார்க்க வேண்டியதுதான். அப்படிதான் இருக்கும். அது கூரை ஒழுகுனாலும் அவங்க உங்களுக்கு 2-3 மாடிக்கு மேல தாண்ட போறது இல்ல. ஆமா, 3 மாடி தான். இதெல்லாம் வந்து 10, 14 அப்படி நிக்குது இல்லம்மா. ஆமா சார், இந்த பில்டிங் என்னுடைய சின்ன பிரச்சனை, என் மன உடைக்கல ஒரு 4-5 வருஷமா இருக்கு. என்று 1.5 கிரவுண்ட் இடம், இதே பின்னாடி 1.5 கிரவுண்ட் இடம். இந்த பில்டிங் விடுவது இல்லை. இது உங்களுக்கு கிட்ட யாராவது சொல்யூஷன் கிடைக்கும். என் வீட்டு கார்னர்ல, அவன் வீட்டு கார்னர் பின்னாடி கார்னர்ல ஒரு தென்னை மரம் வச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள கூட வச்சிருக்காங்க. கரெக்டா அந்த வேலைக்கு அந்த எல்லைக்கு பவுண்டரிக்கு கிட்ட வச்சிருக்காங்க. அது வளைஞ்சு என் வீட்டுக்குள்ள 2 அடி வந்து 5 அடி 6 அடி என் வீட்டுக்குள்ள வளர்ந்து மறுபடியும் வளர்ந்து அவன் வீட்டுக்குள்ள போயிருக்கு. இந்த மரம் எனக்கு இடைஞ்சலா இருக்கு. அவங்களுக்கு கிட்ட தென்னை மரம் தென்னை மட்டம்லாம் என் வீட்டுல விடுது, தென்னங்காய் அவங்களுக்கு விடுது. இது 50-60 வருஷம் மரம். எத்தனையோ மரம் வெட்டினாங்க, அப்பெல்லாம் கண்டுக்கல. இப்போ என்ன கண்ணை கொடுத்துட்டே இருக்கு. என்னுடைய ஸ்கொயர் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. பின்னாடி அந்த ஸ்கொயர் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு 2 அடி into 10 அடி போகுது. 20 ஸ்கொயர் ஃபீட் போயிடுது. அந்த மரம் விட்டு ஏன்னா கட்டினாங்க ஒண்ணு. இதுக்காக அந்த அவங்களும் அப்பார்ட்மெண்ட் பின்னாடி இருக்க அப்பார்ட்மெண்ட் சொல்லி பாக்குறேன். 4 பேர் கேட்கணும் சார், 4 பேர் கேட்கணும் சார், 2 பேர் அப்ராட்ல இருக்காங்க சார். செலவுனா நான் சேர்ந்துடுறியா என்ன? பட் வெட்டுறது ரிஸ்க். அவங்க வீட்டுக்குள்ள போய் நான் வெட்டணும். அந்த ரிஸ்க் எல்லாம் நீங்களே வெட்டுன்னு சொல்றேன், கேட்க மாட்டாங்க. இதுக்கு எனக்கு சொல்யூஷன் கிடைக்கல. இப்படி வளைஞ்சு வந்திருக்குல்ல சார். ஆமா, இப்படி வளைஞ்சு வந்திருக்குல்ல, இங்க ஒரு போடு போட்டுருங்க. போட்டாங்க அவங்க வீட்டுல போயிடுது. அவங்க வீட்டுல போய் டேமேஜ் ஆகும் இல்லையா? நான் தானே பொறுப்பது. அப்படிலாம் என்ன சார், செவத்துக்குள்ள வருதா சுவருக்குள்ள வருதா? இல்லம்மா, காம்பவுண்ட் வால், என்னுடைய காம்பவுண்ட் வால் அவருடைய காம்பவுண்ட் உண்டுலாம். அவங்க காம்பவுண்ட் வால் கரெக்டா காரணம் வச்சிருக்காங்க. என்னுடைய காம்பவுண்ட் வால் தாண்டி அதான் சார், காம்பவுண்ட் வால்ல தாண்டதுன்னா காம்பவுண்ட் வால்ல பாதிக்கல இல்ல சார்? காம்பவுண்ட் கட்டல, அப்ப கட்டல. மரம் வைக்கிறது கட்டல, புரியுதுங்களா? அப்ப கட்டல. இப்போ கட்டுறப்போ எனக்கு 2 அடி போயிடுது. 2 அடி அந்த மரம் என் வீட்டுக்குள்ள வந்து மேல போகுதுமா. அவன் வீட்டுக்குள்ள கார்னர்ல தென்னை மரம் வைக்கிறது வளைஞ்சு சூரியனை பார்த்து வளைஞ்சு காசா வளைஞ்சு பெண்ட் ஆயிட்டு 5 அடி உயரம் வந்து மறுபடியும் அவன் வீட்டு பக்கம் போயிட்டு அந்த அபார்ட்மெண்ட். சார், இப்ப இந்த 2 அடிங்கிறது வந்து இந்த ஃபுல் லென்த் சார், இல்ல ஒரு இடத்துல மட்டும் 2 அடி தள்ளி இருக்கீங்க? 2 அடி வெளியே வர்றப்பமா எப்படி அந்த 2 அந்த 20 அடி ஸ்கொயர் ஃபீட் எனக்கு போயிடுது இல்லையா? அந்த 2 அடி என் வீட்டுக்கு அப்ப ஃபுல்லா 2 அடி வந்துட்டீங்க இந்த பக்கம். ஆமா ஆமா, the whole line. ஆமா. ஓ
இது எனக்கு அது 2x20 அடி பாத்துங்களேன், 40 கண்டிப்பா. போயிடுது இல்லையா? அது அதை எடுத்துட்டாக்கா இன்னும் ஸ்கொயர் நல்லா பண்ணலாம். இது இந்த சொல்யூஷன் யாராவது சொல்லுங்க. அடுத்த மட்டும் டாபிக் பிரேமாமா பண்ணுங்க சார். அந்த இதுல மங்கேர் சொல்லில வைத்தியகின்னு ஒருத்தவங்க போடுவாங்கல்ல, அவங்க இத பத்தி எல்லாம் நிறைய போட்டிருக்காங்கல்லம்மா. இந்த பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இருக்கு சார். பக்கத்துல இன்னும் ஒரு பிரச்சனை சார், இன்னும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈசிஆர்ல பெரிய பங்களா கட்டுறாங்க, ஒரு மியூசிக் டைரக்டர். அவர் பக்கத்துல பெரிய பங்களா கட்டுறான், ஏசி வச்சிருக்கான், பெரிய எக்கச்சக்கம் பெரிய டன்னு. அவன் வைக்கிற அந்த சூடெல்லாம் இவன் வீட்டுக்குள்ள வருதான். அந்த அவ்வளவு பெரிய ஏசி வச்சிருக்காரு, ஸ்பிளிட் ஏசி. அந்த ஃபேன் காத்தெல்லாம் இங்க வருதுன்றாரு. என்னென்ன சொல்லி பார்க்கணும், கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு இந்த மாதிரி பிரச்சனை. பக்கத்து வீட்டுல இருக்க ஏசி டியூப் கொண்டாந்து விடுறாங்க, என் வீட்டு கூட தண்ணி விடுது. இது ஸ்மால் மேட்டர். நான் விட்டுறேன், நான் விட்டா என் வயசு விட மாட்டாங்க. என்னங்க அங்க தண்ணி கொட்டுத, போய் பார்க்க மாட்டீங்களா? அங்க தண்ணி கொட்டுத, அது எங்கேயோ ஒரு ஓரம் போயிட்டு போகணுமா, நமக்கு இடையில இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. திடீர்னு நம்ம தூண்டி விடுவாங்க. என்ன வந்து கதையில வர்ற மாதிரி இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? நம்ம வீட்டு தண்ணி அங்க விட்டு போனா கேப் சும்மா இருக்க மாட்டாங்க, இருப்பாங்க. அப்படின்னு என் வயசு என்ன தூண்டி விடுறாங்க. வீடு கட்டிட்டு மெயின்டைன் பண்ணுறது பெரும்பாடு தான் எனக்கு. இப்ப அப்பெல்லாம் தெரியல. எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. என்னன்னா பக்குவமா மனசு இல்ல இல்ல சார், மனசு கேட்கற மனசே இல்ல சார். ஒருத்தர் காது கொடுத்து கேட்கற மனசு இல்ல சார். இதெல்லாம் ஒரு இஷ்யூ வந்து எடுத்து போயிடுவாங்க சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க. நான் ஒரு நிமிஷம் என்னுடைய அனுபவத்தை சொல்லாங்களா சார்? வாங்க. இது ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய சன் வந்து அவர் ஸ்காட்லாந்துல இருந்தார். நான் பார்க்க போவேன். பேர பிள்ளைங்களை பார்த்த சந்தோஷத்துல வீட்டுக்குள்ள போயிட்டு அதுங்களோட கொஞ்சம் சிரிச்சு கொஞ்சம் பேசிட்டேன். ஒரு 1 மணி நேரம் கழிச்சு என் சன்னு வந்து என்கிட்ட மெதுவா சொல்றாரு, அப்பா நீங்க எப்ப பேசினா கொஞ்சம் மெதுவா பேசுங்க. ஏன் பாண்ண, கீழே நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தோம், கீழே கிரவுண்ட் ஃப்ளோர், அது அபார்ட்மெண்ட் தான். கிரவுண்ட் ஃப்ளோர்ல கூட ஒரு போன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாரு, அவருக்கு நாய்ஸ் நியூசன்ஸா இருந்தா எப்பதான் கொஞ்சம் மெதுவா பார்த்து பேசுப்பாரு. என்னப்பா பிள்ளைங்களோட தானே பேசு, யாரோட பேச சத்தமா பேசக்கூடாதுன்னு. சரின்னுட்டு அன்னைக்கு விட்டுட்டேன். ஒரு ஃபியூ டேஸ் பொறுத்து இங்க இருந்து அப்போ இங்க இருந்து கால் பண்ணாங்க. அந்த சந்தோஷத்துல நம்ம என்ன பண்றது தெரியல. அதே மாதிரி போன்ல கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டேன், அவ்வளவுதான். அவரு என்ன பண்ண, நேரம் வந்துட்டார், மேல ஏறி வந்துட்டார். என்ன பெரிய நியூசன்ஸா இருக்குது, எப்ப பாரு நீங்க ஒரே சத்தம் போடுறீங்க, என்னால கீழே நிம்மதி தெரியும். அவர் பேச்சுலர், வேற யாரும் முடியல, ஒரே சிங்கிள் மேன், ஒரே நியூசன்ஸா இருக்குதுன்னு சன் வந்து ரொம்ப சாரின்னு அவர்கிட்ட போய் ரொம்ப இது பண்ணாரு. அப்புறம் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ டேஸ் பொறுத்து எங்களை அவர் யூகே கூட்டி போறதுக்காக, லண்டனுக்கு கூட்டி போறதுக்காக ஏர்லி மார்னிங் கிளம்பும், ஒரு 4 o'clock போல வீட்டுல இருந்து கிளம்பும். அன்னைக்கு எங்க சின்ன பையன் 2 வயசு குழந்தை, அதை எழுப்ப முடியல. அப்புறம் இவர் மெதுவா போய் பக்குவமா தூக்கி தோல்ல போட்டாரு. அப்புறம் நானும் அதே மாதிரி குழந்தைய பார்த்து பிடிப்பா அப்படி இப்படின்னு கொஞ்சம் சத்தா பேசிட்டு போறேன். அவரு சைலண்டா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, அங்க ரூல் அது மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க வந்து தேடி இருக்காங்க. நாங்க வெளியே போயிட்டு இருந்தனால வீட்டுல யாரும் இல்லை, டோர் லாக்கு. நாங்க வர வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் டெய்லி வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்த உடனே என் சன்னை ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணா. இவர் போனார். போனோடனே இவர் மேட்டர் சொல்லிக்கிறார், இது மாதிரி இந்தியாவில இருந்து வந்துக்கிறார் ஃபாதரு, கொஞ்சம் பிள்ளைங்களோட சந்தோஷத்துல பேசிட்டாரு. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சு நிலைமை சரி சரி இனி பாத்துக்க, உங்க நெய்பர் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எனக்கு நெய்பர் இல்லை, ஆக்சுவலி கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கு அப்படின்னு. அப்படி அந்த சன்னு வந்து சொன்னார், இதெல்லாம் தான்ப்பா சிக்கலிங்க, நான் வந்து எப்படி இருந்தாலும் சரி பிள்ளைகளோட சத்தமா இது பண்ண முடியாது. அது அது எனக்கு ஒரு அனுபவம். அது ஐ மீன் நம்ம மாதிரி ஈவன் பிரேக் வால் இருந்தா கூட பக்கத்துல எப்படி கீழே மேல, நீங்க சொன்னதெல்லாம் நானும் இங்க அனுபவிச்சிருக்கேன். வேற யாரும், என் சன்னு தான் மேல இருக்காரு. அவங்க இதே மாதிரி நைட் டயத்துல தான் கட்டில நகர்த்துவாங்க, அதை பண்ணுவாங்க. கீழே நல்ல சவுண்டு கேட்குது, அந்த சவுண்ட் எல்லாம் இருக்கு. ஆனா அங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட், அவரு சொன்னாரு, இது ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்ளைண்ட்பா, செகண்ட் டைம் தேர்ட் டைம் இப்போ சிவியரா இது பண்ணுவாங்க, பரவாயில்ல, நீ ஒன்றும் தப்பா இருக்காதீங்கன்னு என் சன் என்கிட்ட இது பண்ணாரு. இல்லப்பா தெரியாது, இங்க ரூல்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது, பரவாயில்ல, இது வெளிநாட்டு மேடம் நைஜீரியாவில் சொன்ன மாதிரி இது வெளிநாட்டு அனுபவம். எப்படியெல்லாம் பயந்து வாழ வேண்டியது, எப்படியெல்லாம் பயந்து வாழ வேண்டியிருக்கு பாருங்க சார். ஆமா, பிள்ளைகளோட சிரிச்சு பேச முடியல. டெவலப்டு கண்ட்ரில இந்த பிரச்சனை நிறைய இருக்கு. ஆமா, பேர பிள்ளைகளோட சிரிச்சு கூட பேச முடியாது. பிரசன்னா வாங்க.
அதுக்கு நம்ம நாடே தேவலாம், எவ்வளவோ ஆமா தேவலாம். ஆமாதாம்மா, நாங்க உக்காந்தோமா கேட்க வைக்கன்னு சிரிச்சோமா. சிரிச்சம்மா, நல்லா சண்டை போட்டோமா. அப்ப இங்கே மைண்ட் மைண்ட் வந்து அங்க போறது. சரி சார் திட்ட போறாரு, இப்ப பிரசன்னா பேசுங்க அப்போ. வணக்கம் சார். சார், ரெண்டு கதையுமே ரொம்ப அழகா இருந்தது. எல்லாரும் சொல்ற மாதிரி அது இருக்கிறது தான். ஆக்சுவலா நம்ம நடுவுல இருந்தோம்னா மேல இருந்து லீக் ஆச்சுன்னா அவங்களுக்கு அது ப்ரையாரிட்டி கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவங்களுக்கு அது ஒரு அன்வான்ட் எக்ஸ்பென்ஸ். அதனால அவங்க வந்து அதை டிலே பண்றதுக்கு பார்ப்பாங்க. நமக்கு தான் அது ப்ரையாரிட்டி. உனக்கு அவ்வளவு அவசரமா இருந்தா நீ செலவு பண்ணி பண்ணிக்கோ, அந்த மாதிரி தான் வந்து பேசுவாங்க. இது ஆஹ் கல்யாணிமா சொன்ன மாதிரி கேட்டட் கம்யூனிட்டி அசோசியேஷன்லாம் இருந்ததுன்னா அவங்க எல்லாம் உள்ள வருவாங்க. இப்ப நாங்கெல்லாம் இருக்கிறது 6 பேர் 8 பேர் இருக்கிற ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ஸ். அங்க அசோசியேஷன்லாம் கிடையாது. நம்மளே நம்ம பிரச்சனைய பார்த்துக்கணும். இப்ப எனக்கு வந்து உங்களால பிரச்சனை அப்படின்னா என்னால செலவு பண்ண முடியாது, உனக்கு பிரச்சனைனா நீ செலவு பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவாங்க. இது இது ஒரு விஷயம். அதே மாதிரி அமுதம்மா நீங்கெல்லாம் சொன்ன மாதிரி அந்த நைட்ல தான் அவங்க தர தர தரன்னு கட்டில இழுப்பாங்க. இல்ல பசங்க, எங்க மாடியில வந்து 3 பசங்க இருக்காங்க. இப்பயும் சரி, அவங்க நைட் ஆனா அவங்களுக்கு என்ன தோணுமோ தெரியாது. பல தடவை நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், கால்ஸ் இருக்கு, தொம்மு தொம்முன்னு குதிக்காதீங்க. மூணும் சேர்ந்து ஆடும் ஓடும் குதிக்கும். அப்படியே நேரா நம்ம தலையில குதிக்கிற மாதிரியே இருக்கும் சத்தம். மண்டையில நின்னு குதிக்கிற மாதிரி அப்படி ஒரு கஷ்டமா இருக்கும். அது ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த பார்க்கிங்க்கு ஒரு பிரச்சனை வரும். 2 வீலர் வைக்கும் பொழுது மக்கள் அதிகமா இருக்கிறவங்கள்ட்ட வண்டி ஒண்ணு எக்ஸ்ட்ராவா இருக்கும். நமக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு பார்க்கிங் தான் கொடுத்துருப்பாங்க. அப்ப அவங்க வந்து எக்ஸ்ட்ரா வைக்கும் போது நமக்கு நடக்கிறதுக்கோ இல்ல நம்ம பார்க்கிங்கையும் சேர்த்து அவங்க யூஸ் பண்றதோ, இந்த மாதிரி இந்த காமன் ஏரியாஸ்ல வந்து நம்ம பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அந்த டஸ்ட் பாக்கெட்டு, ப்ரூம் ஸ்டிக் எல்லாம் நம்ம வைக்கணும். எங்க வச்சாலும் என்னோட போர்ஷன்ல வச்சுட்டேன், எனக்கு காலையில அதை பார்க்கும்போது பிடிக்கல. சோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு சின்ன விஷயம், அட்ஜஸ்ட்மெண்ட் தான். பட் அதை யார் பண்றது, நான் ஏன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரும். அதே மாதிரி காமன்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா சில பேர் வந்து இப்போ சப்போஸ் ஒரு காமன் வாட்டர் டேங்க் இருக்கு, அதுல ஒரு வீட்டோட வாழ்வு போயிடுச்சு அப்படின்னா அது காமன்ல வருமா இல்ல அந்த இண்டிவிஜுவலோடதுல வருமா? ஏன்னா யாரும் போய் தினம் திறந்து மூட போறது இல்ல, அது ஏதோ வெயில் மழையில வீணா போயிடுச்சு. அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இப்ப வரைக்கும் இருக்கு, ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த கதை ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்னு, நீங்க வந்து 2வது கதை எலி கதை சொல்லும் பொழுது காலனாக்கு 2 வடை அப்படின்றதே ஒரு பெரிய வியப்பா பிரமிப்பா அந்த காலத்துல அவர் எழுதியிருக்காரு. நான் அதை தான் யோசிச்சுட்டே இருந்தேன். காலனாக்கு 2 வடை, இப்ப நம்ம அப்படி ஒரு காசே இல்லையே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி வந்து அந்த வறுமையை ரொம்ப நானும் வந்து இல்லாமல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன். சார் சொன்ன மாதிரி, நாராயணமூர்த்தி சார் சொன்ன மாதிரி, அந்த பசிக்கும் பொழுது இல்லை அப்படின்னா அது எவ்வளோ ஒரு கஷ்டம், அது எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல் அப்படின்றது வந்து ரொம்ப அதுல புரிஞ்சுக்க முடிஞ்சது. ரொம்ப நல்லா இருந்தது சார் 2 கதையும். நீங்க சொன்னது ரொம்ப அப்படி அனுபவிச்சு சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சோ மச். அந்த கதைமா 75 76 நடந்தது. அவர் சொல்றாங்க, மீட்டிங் பேசுறாங்க, இந்திரா காந்தியை திட்டுறாங்க, நிக்சனை திட்டுறாங்க. அப்போ 75 76 72 தான் அவங்க 2 பேர் இருந்திருக்காங்க. அந்த தெருக்கூட்டத்துல அவங்க திட்டுறாங்க. அதெல்லாம் சொல்றப்ப வரலாறு நமக்கு தெரியுது. நன்றிமா, தேங்க்யூ. சார் ஆக்சுவலா ஒரு படம் ஒண்ணு வந்தது சார். நீங்க இதுல நம்ம பிரசன்னா சொன்ன மாதிரி ஒரு விஷயம், இதை எனக்கு கண்டிப்பா பதிவு பண்ணிடணும்னு ஒரு ஆசை. அதனால இதை நம்ம போட்டுட்டோம்னா கொஞ்சம் அப்படி யூடியூப்ல வரட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கூட. அதனால இந்த பிரச்சனையை வந்து சொல்லிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாங்க வந்து பழைய வீட்டுல இருக்கும்போது ஒரு கார் பார்க்கிங் தான் இருந்தது. 2 கார் வச்சுக்கும் போது அந்த பார்க்கிங் பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இங்க பிளாட் வாங்கும்போது அந்த பில்டர் கிட்ட போய் 2 கார் பார்க்கிங்கான பணத்தை கொடுத்துட்டு ஒரு பார்க்கிங்க்கும் பணம் கொடுக்கணும். அந்த மாதிரி 2த்துக்கும் பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டோம். அப்போ வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, யாருக்கு முதல்ல பணம் கொடுத்து வாங்குறீங்களோ அவங்க வரைக்கும் தான் நாங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். மொத்தம் வந்து 12 பார்க்கிங் தான் டபுள் கார் பார்க்கிங் இருக்குது, மற்றது எல்லாம் சிங்கிள் கார் தான்.
அதனால யார் முதல்ல பணம் கொடுத்து வாங்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறோம்னு சொல்லிட்டாங்க. நாங்க போய் என் பையன்கிட்ட நீ முதல்ல அதை போய் முடிச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவனும் அதே மாதிரி வாங்கிட்டு வந்துட்டான். இப்ப சார் அதை வச்சுக்கிட்டு அந்த 12 பேர் மேலையும் கேஸ போட்டு ஒரே பிரச்சனை சார். எங்க பிளாட்ல எல்லாம் ஒண்ணுதான் இருக்கணும், 2 இருக்கக்கூடாதுன்னு வித்தவனை போய் கேட்காம நாங்க பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கிற எங்க கிட்ட சண்டை போடுறாங்க. அந்த பார்க்கிங்ல ஒரு 1 by 1 இப்படிதான் நிறுத்த முடியும். ஒண்ணுத்துக்கு பின்னாலதான் இன்னொன்னு நிறுத்த முடியும். அந்த மாதிரி பார்க்கிங் தான் 12 பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. தனித்தனியா காரை நிறுத்தி எடுக்க முடியாது. ஒன்னை எடுத்தாதான் இன்னொன்னு எடுக்கணும். அந்த மாதிரி பார்க்கிங் தான் 12 பார்க்கிங். 12 பேர் மேலையும் கேஸ போட்டு அதுக்குன்னு பொதுநல விரும்பிகள் இங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஒரு கொஞ்சம் பேர் தான். அவங்க பண்ற பிரச்சனைங்க அவ்வளோ பிரச்சனைங்க சார். இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. நாங்க வந்ததுல இருந்து நடந்துகிட்டு இருக்கு. 13ல வந்தோம் இங்க. 13ல இருந்து இன்னைக்கு இத்தனை வருஷமா அது ஒரு பெரிய பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்கு. என்னதான் அதுல இருந்து பண்றதுன்னே தெரியல. சில பேர் என்ன பண்ணாங்க, வீட்டை வித்துட்டு ஓடி போயிட்டாங்க. ஓடி போய் வேற ஒரு இடத்துல வாங்கிட்டாங்க. வித்துட்டு ஓட முடியாதவங்க எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்களோட வம்பு வழக்கு பண்ண முடியல. நிறைய பிரச்சனை சார். நாங்க வாங்க வரும்போது இங்க நீச்சல் குளம் இருந்தது, ஜிம் இருந்தது, பார்ட்டி ஹால் இருந்தது. எல்லாத்தையும் இடிச்சு உடைச்சு இது அப்ரூவல் இல்ல அது அப்ரூவல் இல்லைன்னு குடியிருக்கிறவங்களே சொல்லி நீச்சல் குளத்தை எல்லாம் இழுத்து மூடி அதெல்லாம் இருக்குன்னு தான் நாங்க அவ்வளவு பணம் கொடுத்துட்டே இங்க வந்தோம். நீச்சல் குளத்தை எல்லாம் இடிச்சுட்டு எல்லாத்தையும் தூத்துட்டாங்க. பார்க்குன்னு குழந்தைங்க பார்க் இருந்த இடத்துல இருந்த மரம் மட்டை அங்க உட்கார்றதுக்கு போட்டிருந்த பெஞ்சு எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிவிட்டாங்க. ஜிம் எல்லாம் உடைச்சு தள்ளிவிட்டாங்க. எதுவுமே கிடையாது சார் இப்ப எங்க பிளாட்ல. ஆனா அத்தனையும் இருக்கும்போதுதான் நாங்க வாங்கிட்டு வந்தோம். இவ்வளவும் இந்த பிளாட்ல இருக்கிற பெரிய பிரச்சனை சார். தினம் ஒரு கேஸ், தினம் ஒரு பிரச்சனை, தினம் வராத நாளே கிடையாது. தினம் ஒரு மெயிலு, தினம் ஒரு திட்டு, தினம் ஒரு கூட்டம், இப்படிதான் ஓடிட்டு இருக்கு சார் எங்க பிளாட். அமுதம்மா, எத்தனை வீடு இருக்கு? இங்க 600 வீடு இருக்கு, 600 பிரச்சனை இருக்கு. எல்லா பக்கம் இந்த பிரச்சனை தீராதுமா அது. ஏன்னா ரொம்ப பெரிய அது ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ அது ஒண்ணு. அதனால விடுங்க, அதை பார்த்து ஏன் புலம்பிட்டு இருக்கணும்? முடிஞ்சு போச்சு. நீங்க அத உங்க இதோட ஸ்கொயர் ஃபீட்ல அவங்க ரெஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து பார்க்கிங்கும் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்கல்ல, முதமா பண்ணலையா? நிறைய இருக்குமா விஷயம். அதெல்லாம் இருக்குமா. எல்லா இடத்துலயும் பார்க்கிங் சேர்த்து ரெஜிஸ்டர் பண்றது கிடையாது. ஜஸ்டிஸ் கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். அலாட் பண்ணிடுவாங்க. இல்ல சார், அதுக்கு தனியா பணம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்றாங்க சார். அது ஒரு முதல்ல எல்லாம் அந்த இது கிடையாது. இப்பதான் சேர்த்து தனியா வந்து போடுறாங்க. தனியா வந்து ஒரு கார்னா இத்தனை லட்சம், 2 கார்னா இத்தனை லட்சம், அது எல்லாம் தனியா காசு வாங்கி. ஆமா, 2 கார்னா அத்தனை லட்சம் தான் வாங்கணும். அதுக்கு காரே வாங்கிட்டு தான் வந்தோம். அதுக்கு ஒரு காரே வாங்கலாம். ஆனா சார் வாங்கிட்டு வந்தோம்ல சார், இப்போ நம்ம பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோங்கிறது தெரியுது. அப்ப பில்டர் மேலதானே சார் கேஸ் பண்ணும். நீ எப்படி விப்ப, எப்படி 2 கொடுப்பேன்னு அவனை தானே சார் போய் கேட்கணும். வாங்கிட்டு வந்திருக்கோம்னு எவ்வளவு விளக்கம் கொடுத்தோம். அந்த இடம் கார் பார்க்குன்னு ஒண்ணு வாங்கிடுவோம், ஓகேவா? அதுக்கு பக்கத்துல ஒரு பைக்கை கொண்டு வந்து நிறுத்துவாங்க பாருங்க, அப்படியே ஒராசிக்கிட்டு நிறுத்துற மாதிரி. சில சமயம் வந்து கதவை திறக்க முடியாதபடிக்கு நிறுத்திட்டு போவாங்க நிறைய பேர் 2 வீலர்ஸ். ஏன்னா அது அவங்களுடைய கார் பார்க்கு அந்த வீட்டுக்கு. ஆமா சார், ஆமா. அப்புறம் இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க சார், இப்ப வந்து அந்த நம்ம வெளியில போயிருந்தோம்னா அந்த இடம் காலியா இருக்குமா, யாராவது வரவங்க கொண்டு அங்க பைக் நிறுத்திட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் பெரிய ஒரே ஏதாவது மெசேஜ் வந்துட்டே இருக்கும், ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துட்டே இருக்கு. அப்புறம் சார் இந்த எஸ்ஜே சூர்யா ஒரு படம் எடுத்திருந்தா, அப்படி எலியை வச்சுட்டு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சொல்ற மாதிரியே அந்த எலியை பிடிக்கிறதுக்கு ரொம்ப நான் பாருங்க சார், அந்த படம் நல்லா இருக்கும். எஸ்ஜே சூர்யாவோடது மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லி. அது கடைசியில அவன் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவான் சார். வெளியில எல்லாம் விடுவான், திருப்பி அந்த எலி வீட்டுக்கு வந்துடும். அவன் எங்க கொண்டு போய் விட்டாலும் திருப்பி வந்துடும், ஓகேங்களா? ஒரு தடவை வந்து ரொம்ப இது பண்ணி அவன் வந்து கொண்டு போய் ரொம்ப தூரத்துல கொண்டு போய் விட்டுருவான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஏதோ எடுக்கிறதுக்கு பரணி மேல ஏறினா அந்த எலியோட குட்டிங்க எல்லாம் இருக்கும். இவன் வந்து வள்ளலாருடைய ஆளு, இவன் வள்ளலார வணங்குறவன். அதனால அதை பார்த்தோன்னு ரொம்ப சங்கடமா போயிடும். அப்புறம் அத என்ன பண்ணுவான், அதை தூக்கிட்டு போவான்.
தூக்கிட்டு போய் எங்க அந்த எலியை விட்டானோ அந்த இடத்துலயே கொண்டுட்டு போய் அந்த காட்டை நாங்க வச்சு அது ரெண்டும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் திரும்பி வருவான். அந்த மாதிரி இருக்கும். ஆனா அந்த எலி பண்ற அட்டூழியம், இவன் வந்து இந்த பெரிய ஸ்டான்லிங்கிற கடையில இருந்து எத்தனையோ லட்சம் போட்டு சோஃபா வாங்கியிருப்பான் அவனுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு, எல்லாத்தையும் குறிச்சு எடுத்துரும். அந்த படம் நல்லா இருக்கும், நல்லா எடுத்திருப்பாங்க அந்த மான்ஸ்டர். அந்த சீனே அற்புதமான சீன். அந்த துணி அப்படி தூக்கின உடனே ரொம்ப அழகா இருக்கும் அது. நல்ல பிரச்சனையை பேசிருக்கோம் சார் இன்னைக்கு. அதாவது இது தீர்வில்லாத பிரச்சனை சார் இது. எலியும் இருக்குது தீர்க்க முடியாது. இது ஆமா, இந்த மாதிரி பிரச்சனைகள் அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பிரச்சனைகள் எந்த பிரச்சனையும் தீர்வு கிடையாது. தீர்வில்லாததுதான். ஏன்னா அது 2 பேர் பிரச்சனை கிடையாது, 2000 பேர் பிரச்சனை. அதனால சார் இதெல்லாம் ஒரு பக்கம் சார். 2 நாளைக்கு முன்னால ஒரு விஷயம் நடந்தது சார் எங்க அபார்ட்மெண்ட்ல. திடீர்னு பெல் அடிச்சாங்க நம்ம வீட்டுல. ஓகேங்களா, சரின்னு வந்து நான் அந்த நார்மலா அந்த ஸ்கிரீன் இருக்கும் இல்லைங்களா, போய் பார்த்தா ஒரு 3 பொண்ணுங்க, யாருன்னே தெரியாது, ஒரு ஒரு டீனேஜ் மாதிரி இருந்ததுங்க. இவ பார்த்துட்டு நான் கதவை திறக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்து கேட்டேன், யாருமா என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு ஆன்ட்டி கொஞ்சம் தண்ணி வேணும். நீங்க யாருமான்னா, தண்ணி வேணும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பேசலாம், 3 பொண்ணுங்க தானே நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அங்க போனா, நீங்க யாருமான்னா, இங்க விளையாட வந்தோம் அப்படிங்கிறாங்க. இங்க காமன் ஏரியால விளையாட வந்தோம், பக்கத்துல பில்டிங்ல இருந்து வந்திருக்கோம். ஒண்ணு வந்து என்ன சொல்றாங்க, தண்ணி. நான் சொன்னேன், ஏமா இப்படி யாருன்னே தெரியாம யாரு உங்களை வந்து விட்டாங்க உள்ளன்னா, எங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க சொல்லிதான் நாங்க வந்தோம். சரி, அந்த ஃப்ரெண்டு வீட்லயே போய் தண்ணி குடினேன். தண்ணி குடுக்கறதுல எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா யாருன்னே தெரியாத ஒரு 3 பொண்ணுங்க நிக்குது. நான் சொன்னேன், அந்த வீட்டுல போய் குடின்னா, இல்ல அவங்க அம்மா வெளியே போயிருக்காங்க, அவங்க கதவை திறக்க மாட்டாங்க அப்படிங்குது. நான் சொன்னேன், சரி ஏமா இப்படி வந்து யார் வீடுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு நான் இங்க இருக்கேன்னு உனக்கு தெரியுமா தெரியாது, நீ பாட்டுக்கு வந்து பெல் அடிச்சு தண்ணி கேட்கறியே, எத்தனை வீடு இருக்கு, நீ எங்க வேணாலும் போய் நீ பெல் அடிச்சு தண்ணி கேட்ப, உனக்கு சேஃபே கிடையாதேம்மா அப்படின்னா, அதுக்கு பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஆன்ட்டி, பாத்துக்கிறேன் ஆன்ட்டின்னு. சரின்னு நான் பாட்டில் தண்ணி கொண்டு கொடுத்தேன். நான் உள்ள எல்லாம் கூப்பிடல, எனக்கு என்ன டோட்டலா ஸ்ட்ரேஞ்சா இருக்குது, எனக்கு அதுல எல்லாம் உள்ள கூப்பிடுறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. பாட்டில் தண்ணி கொண்டு போய் கொடுத்தேன். அப்போ ஒண்ணு கேக்குது, ஏன் ஆன்ட்டி இங்க காமன் ஏரியால எல்லாம் தண்ணி வைக்க மாட்டாங்களா, ஏன் எங்க அபார்ட்மெண்ட்ல எல்லாம் வைப்பாங்களே அப்படின்னு. நான் சொன்னேன், தண்ணி பாட்டில் அவங்க கையில தூக்கிட்டு வர வேண்டியதுதான் நான் இது ஃபர்ஸ்ட். எப்படி நீ உள்ள வந்த, உன்னை யாரு உள்ள விட்டா, எந்த இதுவும் இல்ல. அதுல கூட கிரவுண்ட் ஃப்ளோர்ல விளையாடி இருப்பாங்க, 13வது மாடிக்கு வந்து 14வது மாடிக்கு வந்து கேக்குறாங்க சார் தண்ணி. ரொம்ப வியர்டு சார். யார் எங்க போய் இவங்க வந்து கதவை தட்டினா என்ன சேஃப்டி என்ன இருக்கு அவங்களுக்கு? இது 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 வந்து இல்ல, இந்த சினாரியோ வந்து நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல விளையாடின பொண்ணுங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கேட்டா நியாயமா இருக்கு. நான் அதுவும் கேக்குறேன், அவங்க ஃப்ரெண்ட் எந்த ஃப்ளோர்னா தெரியாது, அவங்க இங்கதான் இங்க சொல்றாங்க. இல்ல அப்ப நிச்சயமா அது விளையாடுறது வரல பசங்க, தெரியல சார். அதுக்கப்புறம் நான் குரூப்ல கேட்லயும் மெசேஜ் போட்டேன், நான் கேட்லயும் சொல்லிட்டேன். ஆனா அவங்களாலையும் கண்ட்ரோலே பண்ண முடியறது இல்ல. நான் சொன்னேன், யாரும் தெரியாம உள்ள விடாதீங்க அந்த அபார்ட்மெண்ட்ல கேட்டு, ஏன்னா நாளைக்கு ஒண்ணு நடந்ததுன்னா அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க அத்தனை பேத்துக்கு தான் கேள்வி கேட்க போறாங்க. அந்த மாதிரிதான் ஆகும். இது வந்து நாட் குட். அது பிரேமா மேடம் சொல்ல வராங்க. நான் கொஞ்சம் கிளம்பிக்கிறேன் சார் சொல்றதுக்காக. ரொம்ப நல்லா நிகழ்ச்சி, மிகவும் உபயோகமாகவும் இருந்தது. நன்றி சார். இதெல்லாம் ஷேர் பண்றதெல்லாம் போட்ட மாதிரி ஆக்சுவலா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றதான இந்த கதையை சொல்லணும். இல்ல அதாவது நிறைய சிந்திக்க வச்சிருக்கீங்க, நிறைய பேச வச்சிருக்கோம். இது வந்து சாதாரணமா அந்த கதையை வந்து நம்ம கதைன்னு எடுத்துக்கிறத விட இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை இது வந்து தீர்வு காண முடியாத பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு வந்து மக்கள் ஒவ்வொருத்தரும் தான் சிந்திக்கணுமே தவிர, அது எல்லாரும் கொஞ்சமாச்சும் ஒரு மனிதாபிமானம் வேணும். அந்த பரந்த அது என்ன பிரச்சனை, ஒருத்தர் விட்டு கொடுத்துக்க போகும்போது இன்னொருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அங்க ஒரு பிரச்சனை இருக்குது. விட்டு கொடுத்து போறவங்க மட்டும்தான் எல்லாம் செஞ்சுட்டு மாதிரி. அதை விட கொடுமை, இவங்க விளையாடின பசங்க வந்து 13 மாடிக்கு வந்து 13 14வது மாடிக்கு வந்து தண்ணி கேட்கறதுன்றது இது எனக்கு 3வது இன்சிடென்ட் சார். இது வரைக்கும் மிகப்பெரிய இது வந்து நீங்க என்ன பண்ணணும், ஒரு வீடியோ எடுத்துக்கணும் சார். வச்சிருக்கேன் சார். அதுதான் இந்த மாதிரி அந்த பொண்ணுங்க யாருங்கிறத நான் இதை எடுத்து வச்சிருக்கேன். நான் வீடியோ எடுக்கல, போட்டோ எடுத்து. கல்யாணி மாமா என்ன சொல்றாங்க, அந்த பிள்ளைங்க தண்ணி கேட்டிருக்குமா, அங்க 13வது மாடியில கல்யாணின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ரொம்ப இறக்க மனசு, நீ அங்க போய் வாங்கிக்கோன்னு சொல்லியிருப்பாங்க, அதனாலதான் அவங்க நேரம் உங்க வீட்டுக்கு வந்திருக்குன்னு மாமா சொல்றாங்கம்மா. சொல்லுவாங்க.
கல்யாண இறக்க மனசெல்லாம் இல்ல. அதுவும் இந்த மாதிரி எல்லாம் வந்துருச்சுன்னா போட்டு தள்ளிடுவேன் நானு. எனக்கு தண்ணி நானே இன்னைக்கு கிளம்புறேன் சார். ஆமா ஓகே சார், சார். எல்லாருமே நன்றி கிளம்பலாம் சார், சார். நன்றி சார், நன்றி நன்றி. ஒரு நல்ல நல்ல சாப்பிடுங்க தலைப்பு, சார், சப்பாத்தி சாப்பிடுங்க. நல்ல தோசை தலைப்பு, நல்ல ஒரு இது கொண்டு வந்தீங்க. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம் சார். சார். நன்றி சார். தேங்க்யூ சிவகுமார் சார்.